ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த மண்டல ஆர்ட் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்து மேலே கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. கார்பன் ஷீட்டில் எழுத்து இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரியும், எழுத்து இல்லாத பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பிரிண்ட் எடுத்த பேஜை வச்சு குண்டு வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியும். பாருங்கள், எல்லா சைட்லேயுமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைட்டனாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குண்டூசி வச்சுக்கோங்க. எம்டியாக இருக்கிற பென், எழுதாத பெண்ணையும் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எழுதுகிற பெண்ணை வச்சுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே எந்த லைன்ஸுமே விடாமல் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லைன்லையுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே கிளாத்தில் வந்து ட்ரேஸ் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒயிட் கிளாத்துனா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் கார்பன் ஷீட் வாங்கிக்கோங்க. சாரி, கோல்டன் கலரில். மற்றபடி வேறு ஏதாவது கிளாத் அப்படின்னா ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணது தெரியும். இந்த கலரில் கொண்டு போய் பிங்க் கலர், க்ரீன் கலரில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் நமக்கு எடுத்து காமிக்காது. ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். ப்ளவுஸ் ஒர்க் ஒன்று மேக் பண்ணேன். அந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் நான் இந்த கார்பன் ஷீட் வச்சு தான் பிங்க் கலர் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணேன். அது தெரியவே இல்லை. மறுபடியும் நான் அதை வந்து அதுக்காக மறுபடியும் அது மேலே பெனில் ட்ரேஸ் பண்ணி தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கார்பன் ஷீட்டையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பெயிண்ட் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக பண்ண தெரியும்னா ஓகே. மற்றபடி நமக்கு பண்ண தெரியாத பட்சத்தில் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்துடும். அதனால் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள், இந்த ஃப்ளார், லோட்டஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் நான் எப்படி பெயிண்ட் பண்ணியிருந்தேன், இந்த வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மேலே ரைட் சைட் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஒன் எடுத்திருக்கேன். 3 எடுத்துக்கோங்க. 4 கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்து டிப் வந்து ஓரளவுக்கு இருக்கணும். 000, 00 அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன், பிளாக் கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எடுத்துக்கிறேன், க்ரீன் கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர். இதெல்லாம் வச்சு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். இது எல்லாமே நானாக ட்ரை பண்ணது தான். இப்படி தான் கலர் பண்ணணும்னு கிடையாது. பட் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து அதை டிசைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த கலர் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம எந்த கலரை பிளெண்ட் பண்ணால் நம்ம கலர் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். பட் இந்த ஃப்ளவருக்கு இந்த கலர் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் நான் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்து லோட்டஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் பிங்க் கொடுத்தீங்கன்னா தான் கலர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் பிங்க் கலர் மட்டுமே கொடுக்கலாம். இது டபுள் ஷேட் மாதிரி நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா ஃப்ளாட் ப்ரஷ்லேயே கொடுங்க. இல்லை ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் என்னால் கலர் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷில் டிப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற 1 or 2 நம்பர் இருக்கிற நீங்கள் அந்த ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் லோட்டஸ் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் பிளெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே ஒரு கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒயிட் ட்ரை ஆகணும். இல்லாட்டி ரெண்டுமே மெர்ஜ் ஆகி வேறு டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்து கொடுக்கும். ஸோ நான் லோட்டஸ் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இந்த பேலட்டில் ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணதுனால பேலட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பிங்க் கலரில் தான் நான் வந்து லோட்டஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது கிளாத்தை ஓரளவுக்கு வெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெட் பண்ணாதீங்க. பெயிண்டில் ஒரு ட்ராப் வந்து வாட்டர் விட்டுக்கோங்க. அக்ரலிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியம் 1 யூஸ் பண்ணணும். மெட்டாலிக்கில் வந்து மீடியம் 2 யூஸ் பண்ணணும். இதில் ஒரு ட்ராப் பெயிண்ட் விட்டுக்கோங்க. அப்படியுமே யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம்னா கிளாத் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் ஒரு ட்ராப்பு. ரொம்பலாம் வாட்டர் விடக்கூடாது. நீங்கள் அதிகமாக வாட்டர் விட்டிங்கன்னா வாட்டரி ஆகிட்டு ஒரு மாதிரி கிளாத்தில் வந்து லைட்டாக தான் தெரியும். அந்த கலர் டார்க்காக நமக்கு தெரியாது. இப்போ நான் அவுட்லைன் மாதிரி பிங்க் கலர் கொடுத்துட்டு எம்டி ப்ரஷ்ஷில் அப்படியே நான் வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ லைட்டாக ஒயிட் தெரிகிற மாதிரியும் பிங்க் தெரிகிற மாதிரியும் நான் அந்த கலரை நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி ஷேடிங் மாதிரி தான் நான் வந்து மேலேயும் கீழே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப பெயிண்ட் எடுக்காதீங்க. அவுட்லைனுக்கு மட்டும் பெயிண்ட் டிப்பில் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் வந்து லைட்டாக எம்டி ப்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே லைன் போட்டதுலேருந்தே நம்ம பெயிண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா லோட்டஸ்க்கும் நான் இதே மாதிரி தான் கொடுத்துக்கிறேன். ஸோ லோட்டஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சேம் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் சேம் வந்து பிங்க் கலர் மட்டுமே நீங்கள் லோட்டஸ்க்கு கொடுத்துட்டு ஃபுல்லாக லோட்டஸில் வந்து பிங்க் கலர் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒயிட் ஷேட் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது மாதிரியும் கொடுத்துக்கலாம். நான் எப்படி ஒயிட் ப்ளஸ் பிங்க் கொடுக்குறனோ அது மாதிரி நீங்கள்
பிங்க் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட் ஒயிட்டுமே கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கும். பாருங்கள், எல்லா லோட்டஸ்க்கும் நான் சேம் கலர் கொடுத்து தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் A3 ஷீட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸ்பீட் கிடைக்கும். நான் வந்து A4 ஷீட்டில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் A3யில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களோட பெயிண்டிங் ஒர்க்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ A4 ஷீட்டோட நீங்கள் A3யில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். நமக்கு லோட்டஸ் எந்த கலர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி நம்மளோட டிசிஷன் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கலர் எடுத்துக்கலாம். இப்போ லீஃப்க்கு க்ரீன் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதுலேயுமே நீங்கள் லைட்டாக ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் கலரில் உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் க்ரீன் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்துட்டு எல்லோவில் க்ரீன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ க்ரீன் ஷேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோ கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலரோ இல்லை ஒயிட் கொடுத்துட்டு க்ரீன் கொடுத்தீங்கனாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கும். உங்களுக்கு அது வேறு கிளாஸஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், லீஃப் எல்லாம் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய கிளாஸில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஃபீஸ் 299. ஆக்சுவல் ப்ரைஸ் நான் அதுதான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ சம்மர் ஆஃபராக ஜஸ்ட் நான் 100 மட்டும்தான். உங்களுக்கு பேசிக்காக அதை பற்றி எதுவுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ளவுஸில் எப்படி மேக் பண்ணணும் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓரளவுக்கு பேசிக் அட்வான்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் நான் வந்து டார்க் க்ரீன் எடுத்து அதில் நான் லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம லீஃப்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி தின் லைன் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப டிப்பில் கொடுத்தீங்கன்னா இன்னும் லைன் வந்து ரொம்ப தின் லேயராக இருக்கும் நமக்கு. 000 வாங்கிக்கோங்க. என்கிட்ட 00 இருந்தது. இப்போ தான் இந்த வீடியோவில் தான் எனக்கு 000வே கிடச்சிது. பாருங்கள், இதை வந்து நான் லீஃபை ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்போவுமே ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் சரி, பெயிண்டிங் எதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்க்க ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆவீங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஃபினிஷிங் எப்போவுமே நல்லாயிருக்கும். அந்த குட்டி குட்டியாக லோட்டஸ் சென்டரில் குட்டியாக சர்க்கிள் போட்டோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ நான் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பெயிண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மீடியம் 2 ஆட் பண்ணணும். ரொம்ப திக் லேயராக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கனாலுமே நல்லா இருக்காது. ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் மீடியம் ஆட் பண்ணி மீடியம் 2வை அந்த மெட்டாலிக் பெயிண்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்லலாம் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சர்க்கிளில் ஒயிட்டாக கொடுத்தீங்க, அதுலேயுமே மெட்டாலிக் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கொடுத்ததில் நீங்கள் அவுட்லைன் ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க அது அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், லீஃப்க்கு நான் லைட் க்ரீன் கொடுத்தேன். டார்க் க்ரீன் காலியாகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் இன்னும் டார்க் க்ரீன் கொடுத்தீங்கன்னா பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஒரு சர்க்கிளுக்கு மேலே சர்க்கிளுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே ரைட் சைடு நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நான் மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணாலுமே அந்த கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணது கண்டிப்பாக வெளியில் தெரியும். ஸோ குட்டி குட்டியாக நம்ம அதை வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஹம்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கோம். அது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வரைஞ்சது ட்ரேஸ் பண்ணீங்க இல்லையா, அது கண்டிப்பாக வெளியில் தெரியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டியாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லைன்ஸ் கண்டிப்பாக தெரியும். கார்பன் ஷீட் அப்படிங்கிறதுனால பென்சில், பென் வேறு ஏதாவது இருந்தால் அது வந்து எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம குட்டி ப்ரஷ் எடுத்து தான் நம்ம வந்து கலர் கொடுக்கணும். இப்போ அந்த லோட்டஸ் இருக்கிறதுக்கும் இந்த குட்டி ஹம்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே நான் வந்து அவுட்லைன் மாதிரி உள்ளே ஃபில் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி ஹம்ஸ் இருக்கும். அந்த ஹம்ஸில் வந்து நாம்
என்ன கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம 0 நம்பர் இருக்கிற ப்ரஷ்ல தான் அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ட்ராப் வாட்டர், ஒரே ஒரு ட்ராப், குட்டி ட்ராப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டரும் ஆட் பண்ணக்கூடாது. அது வாட்டரி ஆகிடும், கிளாத்தில் வந்து மெர்ஜ் ஆகிடும். பெயிண்ட் வந்து நமக்கு கலர் வந்து எடுத்து கொடுக்காது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்ட் கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து அன்லிஸ்டடில் வச்சுருக்கேன். இதில் தான் சில வீடியோஸ் நான் வந்து பப்ளிக் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சில பேர் நம்புவாங்க. அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் அதில் ஹம்ஸ் எல்லாமே நான் அவுட்லைன் கொடுத்து ரெட்டில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நான் இதில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணணும். ஃபேப்ரிக் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். வீடியோ ரொம்ப பெருசாக போனால் வந்து பார்க்குறவங்களுக்கு போராக இருக்குங்கிறதுனால தான் மேக்ஸிமம் வீடியோஸை ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோவாக போட்டால் இந்த வீடியோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாவது வரும். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா, சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அதிலே நமக்கு பெயிண்ட் இருக்கும். அதை வச்சு எம்டி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கவர் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ராசஸ். நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உங்களை ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். அந்த ஸ்பேஸை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் ரெட் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வேறு எதாவது கலர் கொடுக்குறதுனாலுமே கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இமேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த இமேஜை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ரெட் கலர் ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மேலே லோட்டஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த லோட்டஸ் பக்கத்தில் சர்க்கிள் மாதிரிலாம் இருக்குது, ஸ்பைரல் மாதிரி. அதில் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுக்கலாம். நான் ரெட் கலரே நான் கொடுத்தேன். ஸோ எனக்கு பிங்க் வித் ரெட் எனக்கு சரியாக மேட்ச் ஆகலை. என்கிட்ட அந்த அளவுக்கு கலர்ஸ் கிடையாது. நான் ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன். அதில் இருக்கிறத வச்சு தான் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இன்கம் தேவைப்படும். நம்ம இன்வெஸ்ட் மட்டுமே பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய வாங்க வேண்டியதுன்னா நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லா மெட்டீரியல்ஸும் என்னால் வாங்க முடியல. நான் வாங்கின ஒரு பாக்ஸில் இருக்க பெயிண்ட் வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அதுக்கு மேலே இருக்க நம்ம பெரிய ஹம்ஸ் மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்து அந்த நம்ம அவுட்லைன் கொடுத்ததுலேயே நீங்கள் ப்ரஷ் வச்சு இழுத்து விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் அப்படி தான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அட்ராக்டிவாக தெரிகிற கலர்ஸ் பிங்க்கு, ரெட்டு இதுதான் இதில் இருந்தது அந்த பாக்ஸில். ஸோ அதை வச்சு நான் கொடுக்குறேன். ரொம்ப டார்க் ப்ளூ அந்த மாதிரி தான். இப்போ நான் அந்த பெரிய ஹம்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ கீழே ரெட்டு, மேலே பிங்க்கு தான் கொடுத்தேன். ஸோ ரெட், பிங்க் அப்படிங்கிறது சேம் ஃபேமிலி கலர் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது டிஃப்ரெண்ட் தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்ததில் அப்படியே நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அந்த அவுட்லைன் கொடுத்ததுலேருந்து ப்ரஷ்ஷில் பெயிண்ட் இழுத்து கொடுக்கும். ஸோ அது பார்க்க லைட் கலராக நமக்கு தெரியும். நான் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெயிண்ட்டை வந்து மேலேருந்து இழுத்து விட்டிங்கன்னா ஷேடிங் மாதிரி உங்களுக்கு அது வந்து லைட்டாக தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடும்போது நமக்கு அது மாதிரி லைட்டாக தெரியும். இப்போ நான் வந்து டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். சரி, பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம லைனாக கொடுத்துக்கிறோம். லைன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பிரிண்ட்டில் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் நம்ம எல்லாமே ஃபில்லிங் கொடுக்க வேண்டி வரும். ஸோ சர்க்கிள் மாதிரி, லைன்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே நம்ம ஒரு ஹம்ஸ் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஹம்ஸ்லேயே நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். எல்லோ கலர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஃபைனலாக இருக்கிறது 2 லோட்டஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பைரல் தான். ஸோ இந்த எல்லோ கலர் கொடுத்துட்டு அது அவுட்லைன் நான் பிங்க்கு கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட பிங்க் ரெட் இதை வச்சு காம்பினேஷனில் தான் இதை நான் கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் 2 லோட்டஸ்க்கு நடுவில் ஸ்பைரல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பைரலுக்கு நான் பிங்க் கலர் தான் ரெட் கலர் தான் கொடுக்குறேன். ஸோ 2 ஒரே மாதிரி கலருங்கிறத அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கல. இந்த இடத்துல டார்க் ஆரஞ்சு வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த கலர் தான் நான் கொடுத்தேன்.
நான் சொன்ன மாரி உங்களுக்கு டார்க்கா வேணுனா பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு லைட்டா வேணும் அப்படின்னா, ப்ரஷ்ஷ லைட்டா வாட்டர்ல டிப் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஷேடிங் மாரி குடுத்தீங்கன்னா, நம்ம அவுட்லைன் கொடுத்ததுலேருந்தே நமக்கு பெயிண்ட் வந்து ப்ரஷ்ல எடுத்து கலர் பண்ணிக்கிற மாதிரி வரும். பாருங்க, இது மாதிரி தான் வரும். ஸ்பைரலுக்கு நம்ம அவுட்லைன் குடுக்குற கலர் தான் உள்ள ஃபில் பண்ண முடியும். ஸோ, நீங்க இந்த பிங்க் வித் ரெட் இல்லாம நீங்க வேற கலர் ட்ரை பண்ணுங்க. பெட்டரா ட்ரை பண்ணுங்க. நான் பண்றது தான் பண்ணணும்னு இல்ல. உங்களோட கிரியேட்டிவிட்டில நீங்க இன்னும் பெஸ்ட்டாவே பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்கும் இல்லைங்களா? அது மாரி உங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கும். அத வந்து இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க வேற ஏதாவது பெரிய பிக்சரா கூட செலக்ட் பண்ணுங்க. அத A3 ஷீட்ல வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்டுக்கு பதிலா A3 ஷீட்ல பிரிண்ட் பண்ணி பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு அதில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பாருங்க ஃபைனல் அவுட்புட் இதுதான். பார்க்கவே அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. புரியலனாலுமே எனக்கு சொல்லுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லிக் குடுத்துருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். என்னோட ஃபேப்ரிக் பெயிண்ட் கிளாஸ் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.